அதுதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எது ஆகும் எது நிற்கின்றதை நம்ம பார்த்துருவோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிற இந்த மேலான வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் வந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பூமியில் கொண்டு வர்றார். முதல்ல ஆண்டவர் அவர் தன்னுடைய வார்த்தையில ஒன்று உருவாக்குறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அவர் சொன்னபடி அது உண்டாயிற்று. இந்த உருவாவதை குறித்து பார்க்கும்போது தான் இந்த இருளில் இருக்கிற நாம ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். அப்போ முதலாவது தேவன் எதை உண்டாக்கணும்னு சொல்றாரு சொல்லுங்க? வெளிச்சம் உண்டாக்கணும். அப்போ வெளிச்சம் உண்டாக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதில் இருக்கிறோம்னு அர்த்தம்? இருளில் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பார்த்துட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வாழ்விலே வெளிச்சம் உண்டாக கடவுது. அது நல்லது என்று கண்டார், அது வெளிச்சம் என்று பெயரிடப்பட்டது. இதுவரைக்கும் இருளில் இருந்த இருளின் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் மனுஷீக அந்தகாரத்தின் கிரியில் மத்தியில் பயணித்தை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது வேதத்தில் ஆதியாம் சொல்லப்பட்ட வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக போகுது. இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு? வெளிச்சத்தின் வருஷம். இருளுக்கு முடிவு கட்டியாச்சு. அல்லேலூயா. வாசிக்க எடுத்துக்கொள்ற முதல் பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி நம்ம வாசிக்க கேட்போம். நம் வாழ்க்கையை குறித்து பார்த்தோம்னா, வாழ்க்கைன்றது ஒரு படகுன்னு சொல்கிறோம், அப்படிதானே? வாழ்க்கை படகுல நம்ம பயணிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை படகுன்ற பயணத்தில் அநேக விதமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், நமக்கு ஏற்கனவே அறிமுகமான வசனங்கள் தான். வாசிப்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அல்லேலூயா. இயேசு படவுல ஏறுகிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். இப்படி வச்சுக்கோங்க, நான் முன்னாடி போனேன்னா தைரியமாக என் பையன் பின்னாடி வருவானா இல்லையா? டாடி போகிறாரு, அதனால் பயம் இல்லை. அப்போ ஏசப்பா முன்னாடி போனோன்னே சீசர்களுக்கு ஒரு தைரியம், ஏசு தான் முன்னாடி போகிறார்ல, நமக்கு என்ன கவலை? யாரெல்லாம் அப்படி போவீங்க? ஏசப்பா முன்னாடி போனால் தைரியமாக பின்னாடி போகல. இங்கே சீசர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். வாசிங்க. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஏறின உடனே சில பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போவோம், போனோடனே கரண்ட் கட் ஆயிரும். என்ன அண்ணன் வந்த உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு, அபசகுணமா சில நேரம் பார்ப்பாங்க. இப்போ இயேசு படவுல ஏறின உடனே என்ன நடக்குது? எல்லோரும் சந்தோஷமா இருந்தார்கள், எல்லோரும் குதூகலமாய் கொண்டாடினார்கள் இருக்கு. உடனே என்ன இது? படவு மூடத்தக்க அலைகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்பி வந்தவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்? நாங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் இருந்திருப்போம். இயேசுவை நம்பி வந்தா சொல்லுங்க, இயேசுவை நம்பி வந்தா படகுல மாட்டிக்கிட்டான். யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க? அப்படித்தான் சொன்னாங்க சீசர்கள். தங்கள் இருதயத்தில் அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க, இயேசுவை நம்பி வந்தா படகுல மாட்டிக்கிட்டான். வாசிக்க அந்த வசனம் திரும்ப. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. என்ட்ரன்ஸே எண்டு காடு, உள்ள வந்த உடனே மூடு விழா. இப்ப ஒரே விஷயம்தான், நம்பினது தப்பா போச்சு, இயேசுவை நம்பினது தப்பா போச்சு, இன்னைக்கு எப்படி சாகத்தான் போறோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு நிறைய வச்சுறேன், சீக்கிரம் ஜெபம் முடிச்சிங்கன்னா ஆஸ்திரி போயிடுத்துருவேன். ஏன்னா ஜெபம் முடிச்சோடனே ஆஸ்திரிக்கா போனோம். ஏன்னா இங்கே வார்த்தையெல்லாம் அற்புதம் செய்கிறது இல்லை. அதைத்தான் அங்கே இயேசு கூட போனவங்க போன உடனே படவு மூடுற மாதிரி ஒரு சூழல். அவங்களோட இருதயம் உண்மையாகவே நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது, அதை விட பயங்கர மோசமான சூழலில் இருந்திருக்கும். ஆலயத்துக்கு வந்தோடனே தலை சுற்றி டம்மு கீழே வந்து என்ன இருக்கும்? வீட்டில் நிம்மதியாவது இருந்திருப்பேன், ஆலயத்துக்கு வந்து தலை சுற்றி வந்துருச்சு. ஆனால் அங்கே அப்படித்தான் இருக்கு. வாசிங்க திரும்பவும். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். இந்த கூட்டிட்டு போனவர் ஒரு வேலை பண்றாரு பாருங்களேன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான வேலை. வாங்க நான் பார்த்துக்கிறேன். ஆமா ஐயா இருக்கிறார், அம்மாவை நீ வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் தூங்கிட்டாரு. என்ன ஆகும்? ஏங்க உங்களை நம்பி வந்து நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கீங்க, சண்டை போடுவீங்களா போட மாட்டீங்களா? ஆனால் இங்கே பாருங்க, இங்கே கூட்டிகிட்டு போனவர் என்ன செய்கிறாரு? அவர் பாட்டு போய் தூங்கிட்டாரு. இப்போ நிறைய நேரம் நீ நினைக்கிறீங்க, ஏசப்பா என்னை மறந்துட்டீங்க, நீங்கள் பாட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, உம்மை நம்பி வந்தேன்,
நீங்க என்ன செய்றீங்க? தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. யாருடைய வாழ்க்கையில இயேசு தூங்கிட்டு இருக்காரு? அவர் தூங்குறது நல்லது தெரியுமா? ஏன் தூங்குறாரு தெரியுமா? அவர் ரொம்ப தைரியமா இருக்கிறாரு, ஒண்ணுமே நடக்காதுன்னு. ஏசப்பா ரொம்ப தைரியமா இருக்கிறாரு. என்ன நம்பி வந்துட்டேல, நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கிறேன், நீ பாட்டு ஃப்ரீயா இரு. ஏசப்பா ஃப்ரீயா இருந்தா யார் ஃப்ரீயா இருக்கிற அர்த்தம்? நம்மளும் ஃப்ரீயா இருக்கிற அர்த்தம். இப்ப ஏசப்பா தூங்க விட்டுட்டு நம்ம என்ன செய்யறான்? அவர் தூங்க விட மாட்டேன்றான். தூங்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு பாட்டு எழுதுறாங்க, தூங்கு தூங்கு ஆராரோ தூங்கு தூங்கு இயேசுவே தூங்கு. அது என்னங்க இயேசுவை தூங்க சொல்றீங்க? அவர் ஃப்ரீயாக இருந்தால் நல்லது தானே. இயேசு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் தூங்குறது நல்லது. யாரை விசுவாசிக்கிறீங்க? அவர் தூங்குனா நாம் ஃப்ரீயாக இருப்போம். ஏன்னா அவரே ஃப்ரீயாக இருக்கு, நம்மளும் ஃப்ரீயாக தானே இருப்போம். இங்கே நித்திரையாக இருக்கிறாரு. அங்கே பிரச்சனை எப்படி இருக்கு? ஒரு பக்கம் காற்று அடிக்குது, ஒரு பக்கம் கடல் அடிக்குது, ஒரு பக்கம் கடங்காரன் வந்து நிற்கிறான், ஒரு பக்கம் டாக்டர் வந்து நிற்கிறாரு, ஒரு பக்கம் பிள்ளை வந்து தொந்தரவு பண்ணுது. ஏசப்பா பாட்டு தூங்கிட்டே இருக்கிறாரு. எப்பா உங்க மனசாட்சியே இல்லையா? உம்மை நம்பி வந்தேன், நீங்க பாட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நானா என்ன செய்ய தெரியுமா? அவர் பக்கத்தில் இன்னொரு தலாணி போட்டு தூங்கிடுவேன். இவன் கிடந்த நமக்கு என்ன பிரச்சனை? அவருது. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, யாத்திரை 14 வருஷத்தை போன வாரத்தை சொன்ன மாதிரி, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும். பக்கத்தில் பார்த்துருங்க, சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு நினைச்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? யுத்தம் பண்ண மாட்டார். நீ செய்ப்பா, என்ன செஞ்சிருவாரு? நீ ஏன் செய், நீ ஏன் அடி வாங்கி மண்டை உடஞ்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆண்டவர் சில நித்திரையா இருக்கிறாரு. வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து உசுப்புறாங்க, உசுப்பிட்டு நாங்கள் செத்து போக போகிறோம். ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். போய் சாகுடான் இருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? போய் சாகுடான் இருப்பார். எங்க ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு, நீங்க போய் அவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு வேதனைப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த வாழ்க்கை வாழவே முடியல, நான் செத்து போயிடுறேன் போல, எனக்கு சாவு வந்துடும் போல இருக்கு, இந்த வாழ்க்கையில் வாழ முடியல நீங்கள் சொன்னீங்கன்னா தேவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அர்த்தம். அன்னைக்கு ஒரு தடவை தான் சீசரில் சொன்னாங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நாள் சொல்கிறோம். யாரெல்லாம் டெய்லி சொல்கிறீங்க நான் செத்து போயிடும் போல இருக்கு, சீக்கிரம் செத்து போயிடும் போல இருக்கு. அதுனே ஏசப்பா கோவம் வந்து அன்னைக்கு வெளியே வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, அது மாதிரி டெய்லி உங்களை சொல்லணும்னு விரும்புகிறாரு. வாசிங்க. அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, உங்களை வந்து சொல்றாரு, டேய் அறிவு இருக்கா? நான் தான் நிம்மதியா இருக்கிறேன். நான் நிம்மதியா இருந்தா நீங்கள் நிம்மதியா தானே இருப்பீங்க. இயேசு நிம்மதியா இருந்தா நாம எப்படிங்க இருப்போம்? சொல்லுங்க, இயேசு நிம்மதியா இருந்தா நாம எப்படி இருப்போம்? நிம்மதியா தானே இருப்போம். அது சொல்றாரு, அற்ப விசுவாசி, நான் தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்டா. ஏய், படைச்சவருக்கு தெரியாதா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு ஆண்டவர் குறிச்சு, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த வசனம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் இருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு தான். சொல்லுங்க, என் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். அவரே தூங்குறாருன்னா அப்ப எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிற நம்ம சூழ்நிலைய. தூங்கவே மாட்டேன்னு சொன்ன தேவன் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அப்பா எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருப்பா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெற்றி முடிச்சவங்க, அதாவது வெற்றி அடைஞ்சவங்க ஆனந்த கழிப்புக்கு அப்புறம் ஒரு தூக்கம் போட பார்த்தீங்களா? ஒரு நல்ல தூக்கம். எல்லாம் செஞ்சுட்டாயா, விடியா ஃப்ரீயா, விடியா தூங்கட்டுமியா சொல்கிறோமா? நல்லா டயர்டாக இருக்கா, வேலையெல்லாம் முடிச்சு சில நேரம் நிறைய தூங்கிட்டு இருப்பாங்க. வெட்டி பையன் தூங்கிட்டே இருக்கிறேன் நேரம் பார்த்தாலும் அவனை நம்ம மிதிப்போம். ஆனால் வேலையெல்லாம் முடிச்சு தூங்குறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்வான்? டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தூங்க விட்டுருவான். இன்றைக்கு ஆண்டவர் அங்க தூங்கிட்டு இருக்காரு. வாசிங்க வசனம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுறீங்க? இப்ப இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து யாரை பார்த்து கேட்கிறாரு? ஐசப்பரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்படுற? நான் தூங்கிட்டேன்னு உனக்கு வருத்தமா? நான் உன் வாழ்க்கையில தூங்க கூடாதா? நான் தூங்கினா நீ நிம்மதியா இருப்பேன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஏசப்பா தூங்கிட்டாரு.
என் வாழ்க்கையில் தூங்கிட்டாரு. தூங்குனா சந்தோஷம் தாங்க, நீங்க நிம்மதியா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அற்ப விசுவாசி ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும். இந்த தூக்கத்துல உசுப்பி பாருங்களேன், நல்லா தூங்கும் போது நல்லா அதை அனுபவிச்சிருக்கேன். தூக்கத்தை உசுப்புனா வெறியாயிருவாங்க. நல்லா தூங்கும் போது உசுப்புனா என்ன செய்வாங்க? ஆமா, அசிங்கமா சில திட்டுவாங்க. ஆமா, அடிச்சிருவியா நீ? ஆமா, தூக்கத்தில் மட்டும் விசுப்பக்கூடாது. என்ன தூக்கத்தில் விசுப்பினா கோபமாயிருவேன். இல்லையா? நான் சில நேரம் தூங்கும்போது கொரட்டை விட்டுருவேன். அப்போ நான் எமிமாட சொல்லுவேன். என்னடா சொல்லுவேன்? எமிமாச்சலாம் உசிப்பி விடு சொல்லுவேன். எத்தனை முறை தூக்கத்தில் கொரட்டை விடல, அத்தனை முறை உசிப்பி விடு. உனக்கு டிஸ்டர்ப் பார்த்தா உசிப்பி விடு. ஏன்னா சிலர் கொரட்டை விட தூக்கம் வராதில்ல, அப்படி எப்பயும் கோட்டை வர்றது கிடையாது. அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக சில நேரம் ப்ரீத்திங்கில் வரும்போது அந்த கோட்டை வரும். அப்போ நான் சொல்லுவேன், உடனே என்னை உசுப்பி விட்டுரு. ஏன்னா இந்த ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போகும்போது அந்த கொரட்டை வரும். அப்போ உசுப்பி விட்ட உடனே நான் திருப்பி எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு என்ன செய்வேன்? திருப்பவும் தூங்குவேன். அப்புறம் கோட்டை வராது. திருப்பி கொஞ்ச கழிச்சு கோட்டை வந்து திருப்பி உசுப்பு சொல்லுவேன். எனக்காக இல்லை, நீ தூங்கணுன்றதுக்காக. உனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இப்படி உசுப்பி விட்டு அவங்க தூக்கம் வராதா? நான் சொன்னேன், எத்தனை தடவை தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்துங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சுகம். ஐயாப்பா சொல்லுங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சுகமான நித்திரை தருகிறாரு. நான் ஒரு மீட்டிங் இது கேரளா போயிருந்தேன் நான். அப்போ என் கூட ஒரு பையன் 3-4 பேர் போயிருந்தாங்க, என் கூட வந்திருந்தாங்க. பாஸ்டர் நீங்கள் எப்படி பாஸ்டர் கொரட்டையில் தூங்கிடுவீங்களான்னு? கொரட்டை விட்டால் தூங்கிடுவேன். அப்போ கூட சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் கொரட்டை விட்டால் தூங்கிடுவீங்க, ஆனால் ஒருத்தன் கத்துவான் தூங்குவீங்களாண்ணா. அப்படி என்ன கத்துவானு? படுத்த 2 நிமிஷம் வச்சு ஒரு சவுண்டு வச்சு, ஐயோ டேய் என்னடா பாஸ்டர் உசுப்பாதீங்க பாஸ்டர். எப்போ வரீங்கடா? காலையில் வரைக்கும் தான் பாஸ்டர். காலையில் வரைக்கும் தான் கொரட்டை விடுவானா? விட்ட கொரட்டை டர்ரு பொருள் சவுண்டு கேட்குது. தம்பி முடியல தம்பி, அவ்வளோ சவுண்டு. விடாமல் 4 மணி வரைக்கும் நான் பார்த்தேன். ஆண்டவரே, கொரட்டை சத்தத்தை அவன் நிப்பாட்ட மாட்டான், ஆனால் என் காலில் கேட்கக்கூடாது. அவனை நிப்பாட்டுறது என் வேலை கிடையாது, என் காலில் கேட்கக்கூடாது. நான் தூங்கணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தருக்கு பின்னால காலையில் எழுந்திரிச்சு. அது வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. எந்த கோட்டை சத்தமும் எனக்கு கேட்கல. கர்த்தர் நல்லவர். இப்படியாகவே வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எழும்பி வந்த உடனே வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. படுத்திருக்கும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை பார்த்து படுத்து எழுந்திருக்க முன்னாடியே அற்ப விசுவாசியை வஞ்சி முடிச்சிட்டாரு. எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருக்கிற சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர்றாரு. சொல்லுங்க, காற்றையும் கடலையும் நிப்பாட்ட போறாரு. அல்லேலூயா. காற்றும் கடலும் போராட்டமாக மாறுற சில சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயம் மாட்டவர். விசுவாசிக்கிற கரங்களுக்கு கருத்து. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற புயல் காற்று ஆண்டவர் நிப்பாட்ட போறாரு. பெரும் கொந்தளிப்பு ஆண்டவர் மாற்ற போறாரு. என் வாழ்க்கையில் இப்ப என்ன வரப்போ தெரியுமா? வாசிங்க. எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன உண்டாயிடுச்சு? ரொம்ப அமைதியாயிட்டா சிலர் தூங்கிடுவாங்க பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் அப்படி தூக்கம் வரும்? பிளஸ்ஸிங்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டா சங்கின்னு தூங்கிடும். அப்படியே அமைதியாயிட்டா தூங்கிடுவாங்க. இப்போ அல்டிமேட்டிக் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நானும் தூங்குறேன், நீ தூங்கு. இப்போ மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குங்க? எல்லாரும் தூங்குங்க. ஏன்னா அது இரவு வேலை. தூங்குங்கடா. தூங்க நேரத்தில் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு அது பாட்டுக்கு கொட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். அது பாட்டு புயல் அடிக்கட்டும். யாருக்கோ புயல் தேவைப்பட்டிருக்கும், யாருக்கோ கொந்தளி தேவைப்பட்டிருக்கு. அது உனக்கு வராது. சொல்லுங்க, எனக்கு கொந்தளிப்பு வேண்டாம், எனக்கு புயல் வேணாம், எனக்கு மிகுந்த அமைதல் தான் வேணும்னா நான் நல்லா தூங்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. டேக் ரெஸ்ட், இட் இஸ் பெஸ்ட். அதுதான் உலகத்தில் பெஸ்ட் தெரியுமா? மருத்துவர்கிட்ட போய் கேளுங்களேன். நல்ல ஓய்வு தான் விலை உயர்ந்த மருந்து. ஆமா தானே? நல்ல ஓய்வு எடுங்க. எங்க டாக்டர் படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்கம்பாங்க. அப்ப ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து? மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சு. யாரெல்லாம் சுகமா தூங்க விரும்புறீங்க? இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை சுகமா தூங்க வைக்க போறாரு. தூங்கும் போதெல்லாம் புலம்பல். காலையில் என்ன ஆகுமோ, எந்திரிப்போமோ எந்திரிக்க மாட்டோமோ, உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ, அவை வருவானோ இவை வருவானோ, எதை பத்தி நினைக்காதீங்க, நல்ல சுகமா தூங்குங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாசிக்க கேட்போம், எடுத்துக்கொள்வோம்.
மத்தேயு 14ஆம் அதிகாரம். நாம இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? அமைதி இருக்கணும். நாம இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அங்க நாம இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ மிகுந்த அமைதியை கொண்டு வந்துட்டாரு. இப்போ கொண்டு வந்தோடனே அங்கே எல்லாரும் தூங்குறாங்க, இயேசுவும் தூங்குறாரு. இயேசு திருப்பி என்ன செஞ்சிருப்பார்? போய் அல்டிமேட்டா திரும்ப போய் ரெஸ்ட் எடுப்பார். அப்போ நீங்களும் சமாதானம் வாசி கேட்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இங்கே ஒரு சந்தேகத்துக்கான ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அளவுப்பட்டது. ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நான் ஜெபிச்சுட்டு வர்றேன், நீ போ, நீ தைரியமா போன்றாரு. கடவுளை படகுல போறாங்க சீஷர்கள்லாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்புறதுல தான் நமக்கு பெரிய பலவீனமே இருக்கு. இந்த சூழ்நிலையை பார்க்குறோம் நிறைய நேரங்களில். அவர் பாட்டு சொல்லிடுவார், அவருக்கு என்ன? ஏசப்பா பார்த்து நிறைய நேரங்கள் இப்படி சொல்லுவார், அவர் பாட்டுக்கு சொல்லிடுவார், அவருக்கு என்ன? கஷ்டம் எனக்கு தானே, வலி எனக்கு தானேங்க. அப்படிலாம் இல்லை. அந்த வலி உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, படவுக்கு முன்னாடி ஒரு எதிர்காற்று அடிக்குது, வாசிங்க. அலைகளில் அளவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு எங்க இருந்தாரு? படகுல இருந்தாரு. இப்ப ரெண்டாவது சம்பவத்தில் இயேசு படகுல இல்லை, அவர் பாட்டு தூரத்தில் இருக்கிறாரு. நம்ம கூட இருந்தாலே நம்ப மாட்டான். சொல்லுங்க, இயேசு கூட இருந்தாலே நம்ப மாட்டான். தூரமாக இருந்தால் நம்புவோமா? அது வேற. கடலை திரும்பவும் என்ன செய்யுது? படகுலாம் கவுழ்ந்து விழுகிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் தெரியுமா? படகுல இருந்தவங்க யார் தெரியுமா? சீசர். என்ன வேலை பார்த்துக்கிட்டாங்க? சீசர் என்ன வேலை பார்த்துக்கிட்டவங்க? எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க. மீன் பிடிக்கிறவங்க எதுல நல்ல பரிச்சயமானவங்க? படகு, தண்ணி. அவங்கெல்லாம் சிறு வயதுலேருந்து அதிலே தான் வாழ்ந்துருக்கிறாங்க. எத்தனை கப்பல் மூழ்கி அடிச்சாலும், எத்தனை அலை வந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. அப்படிதானே? ஆனால் அவங்களே பயப்படுற அளவு ஒரு படகு வருதுன்னா, அலை வருதுன்னா, அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப லேசான பிரச்சனை. ட்ரெயின்டு பர்சன் படகுலையே வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் கடலுக்குள்ளேயே இருந்த பேதருக்கு தெரியாத நீச்சல், பேதருக்கு தெரியாத எப்போ நீங்கள் மீனவங்களுக்கு கேட்ட சொல்லிடுவாங்க எப்போ அலை எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே அலை கம்மியாக இருக்கும், எப்போ புயல் வரும்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சூழ்நிலை பார்த்து. ஆனால் அவங்க இருக்கிற படகுல அவங்களால அது மேற்கொள்ள முடியல. அவர் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு தான் நமக்கு வேணும். சொல்லுங்க, எத்தனை அலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை அலை வந்தாலும் பயப்பட மாட்டேன், எத்தனை புயல் வந்தாலும் பயப்பட மாட்டேன், எத்தனை கடல் கொந்தளிப்பு வந்தாலும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, அல்லது பயப்படுறாங்க. வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு இப்போ ஒரு படி மேல போறாரு. டே, காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் மாத்திரம் இல்ல, கடலை உருவாக்கின தேவன்றதுக்கு அடையாளம் நினைச்சாரு. அவர் கட்டளைக்கு அது கீழ்ப்படியுது. அது அவர் நடக்கும்போது அது என்னவா மாறிடுது? தர போல மாறிடுது. அவர் எதுல நடந்து வர்றாரு? கடல் மேல நடந்து வர்றாரு. அது தரையா மாறிடுச்சு. செங்கடலை பிளந்து நடக்க பண்ணின ஒரு அனுபவத்தை பார்க்குறான். ஆனால் அவர் இதை நீ கடலை பிளக்க பண்ணல, நான் கடல் மேலே நடந்து வரேன். இன்னைக்கு உனக்காக என்ன செய்யறாரு? நடக்க முடியாதுன்னு சொல்றது மேல நடந்து வர்றாரு. நடக்காதுன்னு சொல்ற இடத்துல அவர் உனக்கா எனக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். என்னங்கடா, வந்தாலும் பயப்படுறீங்க, வரலாலும் பயப்படுறீங்க. இப்போ இயேசு பார்க்குறாரு, எப்போத்தான் நீங்கள் சந்தேகத்தில் வெளியே வருவீங்க? நீங்கள் அநேக நேரங்கள் இந்த சந்தேகம் தான் நமக்கு பிசாசே. இயேசு இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. இப்போ என்ன செய்கிறாங்க? ஆவேசம். அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐயோ பயமாக இருக்கு, யாரோ வர்றாங்க, எதுலேயே நடந்து வர்றாங்க, கத்துறாங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயப்படாதீங்கப்பா. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் நம்மளோட ஒரே ஒரு வார்த்தை சொல்லாரு, பிரின்சி பயப்படாதம்மா, சேபா பயப்படாத, மாலாமா பயப்படாத. இதை யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏன்னா அவர் இருந்தாலும் பயப்படுறோம்,
இல்லைனாலும் பயப்படுறோம். டாக்டர் சொன்னோடனே பயப்படுறோம். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் பயப்படுறோம், ஏற்ற வீட்டுக்காரர் சொன்னால் பயப்படுறோம். இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு தலை சுத்துச்சு. நாங்கள் உடனே பார்க்க விட்டுட்டோம். அன்றைக்கி சாயங்காலம் செத்து போயிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு தலை சுத்துச்சு, நாங்கள் சும்மா சாதாரண விட்டுட்டோம், சாயங்காலம் செத்து போயிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு தலைவலி வந்த உடனே என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். அப்படிதான் இந்த பயமுறுத்துற வேலையை எப்பயும் பிசாசு செஞ்சுக்கிட்டே இருப்பான். எத்தனை முறை இந்த வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? இப்படியே கேட்டு 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 புளிச்சு போச்சு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நம்புற தேவன் உயிரில் வர இருக்கிறாரு. அல்லேலூயா. யாராவது எங்கள்கிட்ட வந்து எதாவது சொன்னாங்கன்னா, ஒரு முறை நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்துட்டு நான் உங்களுக்கு செய்வனை வைக்கவான்னு கேட்டார். நான் ஒன்று என்ன கேட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என் ட்ரெஸ்ஸு தரவா, என் முடி தரவா, என் காலடி மண்ணன் தருவான்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? என் ட்ரெஸ்ஸு தரவா, என் முடி தரவா, காலடி மண்ணு தரவா கேட்டேன். அப்படியே இப்படி பார்க்குறாரு. ஏன்னா அவர் மாந்திரிகம் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொழுது அப்படி கண்ணில் வசியம் பண்ணுவார். இப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொன்னார்? உங்களோட இருக்கிற பெரிய தெய்வம் இருக்கிறாரு. என் கூட இருக்கிற தெய்வம் அவன் கண்ணுக்கு தெரியணும்னா நான் பயம் இல்லாத இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தா பயப்படாதீங்க. ஆண்டு சொல்ற, இன்னைக்கு பயப்படாத. அவர் பயப்படாதன்ற திருப்பு உங்களுக்குள்ள இருக்க இயேசுவை பார்க்கணும். நீங்க வெளிப்படுங்க. அதற்குள்ள உங்க விசுவாசத்தை, வல்லமையான விசுவாசத்தை வெளியில கொண்டு வாங்க. டாக்டர் சொல்லுங்க, ஏமா ஆபரேஷன் பண்ணிருமா? டாக்டர் வேணாம், அடுத்து பார்த்துக்கிறோம். ஏமா சீரியஸ்மா? அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம். ஏமா சீரியஸ்மா? ஆப்ரேஷன் வேணாம். ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு ஸ்டாப் பண்ணிடுவேன். டாக்டர் எங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டருக்கு எனக்கு மட்டும் பெரிய சண்டையே நடக்கும். அவரை மட்டும் வர சொல்லாதீங்க. அவர் மருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார். மருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறேன். என் தேவன் பெரியவன்றதை பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் பயணங்கள் தான் வெற்றிக்குள்ள உங்களை கொண்டு போகும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் சடத்தின் மேல் நடந்து உம்மிடத்திலே வர கட்டளையிடும் என்றார். நம்ம பேதுருவை சந்தேகப்படுறோம்னு சொல்றோம். ஆனா உண்மையாவே such a ஸ்பெஷல் பர்சன் பேதுரு. எங்க பிரச்சனை வந்தாலும் யார் போவா? பேதுரு தான் போவான். பிரச்சனைனா பேதுரு தான். பேதுருக்கு இன்னொரு பேர் பிரச்சனைன்னு சொல்லலாம். எங்கள் டீமில் ஒருத்தனாங்க எந்த பஞ்சாயத்தை என்ன தான் முதல் அனுப்புவாங்க, பாச கொஞ்சம் முன்னாடி போய் சரி பண்ணிடுங்க. அதில் பல நேரங்களில் நம்ம இயேசுவோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், எல்லா நேரங்களும். அப்போ அந்த பேதர் என்ன செய்யறான்? அத்தனை சீசன் இருக்கும்போது பேதருக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை, நீங்கள் தானே நான் நடக்கிறேன். சொல்லுங்க, இயேசு நீங்கள் தானே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. இயேசு நீங்கள் தானே நான் கடல் மேலே நடக்க போகிறேன். யாரெல்லாம் கடல் மேலே நடக்க போகிறீங்க சொல்லுங்க. பிரச்சனை மேல நடக்கிறதுக்கு, பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு, பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, பேதுரு சொன்ன போல, இயேசுவே, சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே வருகிற நீர்தான் என்றால் நானும் கடல் மேல நடக்கணும். கடல் மேல நடக்க தயாரா இருக்கீங்களா? அல்லேலூயா. எந்த கடலும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. கடல் மேல நீங்க நடக்க போறீங்க. அல்லேலூயா. வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நடக்க தயாரா இருக்கிறியா? யார நடக்க போறீங்க சொல்லுங்க. யார? நான் நடக்க போறேன். எப்பயுமே நான் கடல் மேல தான் நடக்கிறேன். கடல் மேல நடக்கிற கையை தூக்குங்க. நீங்களா வாங்க. இயேசு கூப்பிடுறாரு, உங்களை தான் கூப்பிடுறாரு, வாங்க. நீங்க கடல் மேல நடக்க போறீங்க. கடல் மேலே நடந்துட்டீங்கன்னா இனி மற்றெல்லாம் ஒரு தூசு தான். அப்படிதானே? ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னடா கடலை நடக்கிறான? கடலை கடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உடனே வந்துறாரா, நான் கடவுள், என்னால் மட்டும் நடக்க முடியும், உன்னால் நடக்க முடியாது அவர் சொல்லல. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, என்னை இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ நம்புறியா? நான் தானே. நம்புனா தைரியமாவா. இந்த வார்த்தை என்னுடைய நம்புறியா? உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு, 10 நாள் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க நம்புறியா? நீ நடந்து வா, நீ நடக்க ஆரம்பி. இன்னைக்கே உன் ஆஸ்திரிக்கு போறதுக்கு முடிவு வந்துருச்சு, நம்புறியா? நடக்க ஆரம்பி, நடக்க ஆரம்பி. நீ அந்த தெரு பக்கமே போக கூடாது. பிள்ளை எந்த சொன்ன, யார் சொன்னது தெரியும்? எப்பா சாமி, நீ வேணா போய்க்கு, நான் வர மாட்டேன். ஏசப்பா சொன்ன வார்த்தை தான். மறிச்சாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அவர் வார்த்தை தான் எனக்கு. இந்த நம்பிக்கை தாங்க வேதம். இந்த சத்தியத்துக்குள்ள பயணிக்கிறதுனால நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை திரும்பவும். பேதுரு அவரை நோக்கி,
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நம்புற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம பயணிக்கிறது தேவன் இந்த மாதத்தில் விரும்புறார். பார்த்துக்கலாம், எத்தனை புயல் வருது, எத்தனை கொந்தளிப்பு வருது, எத்தனை சூழ்ச்சிகள் வருது பார்த்துக்கலாம். எதுவும் உங்களை என்னையும் சொல்லுங்க ஒன்றும் செய்யாது. பிசாசை பார்த்து நம்ம பயப்படணுமா, நம்மளை பார்த்து பிசாசு பயப்படணுமா? சொல்லுங்க. பிசாசை பார்த்து நம்ம பயப்படணும், நம்மளை பார்த்து பிசாசு பயப்படணுமா? நம்ம இருக்கிற தெரு பக்கமே பிசாசு வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே மகிமை இருக்கணும். அப்படி பார்க்கும்போது சொல்லணும், எப்பா சாமி உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு ஒரு குறை வராது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் நம்ப என்ன செய்றான், உடனே படவிலிருந்து இறங்குறான். நம்ம யோசிச்சுட்டு என்ன செய்வான், நில்லுங்க, கையை வச்சு முதல் தொட்டு பார்த்துக்கிறேன், அது கடல் தானா தரையா மாறிடுச்சா? நீ வாட்டு சொல்லுவீங்க, நான் வரமாட்டேன்பா, எனக்கு என்ன ஏன் பிரச்சனை எனக்கு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உடனே படவிலிருந்து இறங்க ஆரம்பிங்க, கடல் மேலே காலை வைங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், பேர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோது கைவிட மாட்டார். வாக்கு தத்த உண்மை நம்பணுங்க, சத்தியங்க. மனுஷன் சொன்னது வேணா மாறாது, தேவன் சொன்னது ஒரு நாள் மாறாது. வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த காரியத்தை நம்ம பேசும்போது பேதுரு அற்ப விசுவாசி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொன்னேன், அவன் அற்ப விசுவாசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்பிக்கையோடு பயணிப்பதில் முதலாவது நபராக இருக்கிறான். இயேசு தெரியும் எப்படியும் அவனை காப்பாற்றிடுவான். அதனால தான் எங்கே போய் விழுகும் போது என்ன செய்யறான், ஆண்டவரே, ஐயோ நான் சாக போறேன் கத்தலை, ஐயோ என் பொண்டாடி பிள்ளை போச்சுன்னு கத்தலை. என்ன செய்யறான், என்ன வார்த்தை சொல்றான் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவான், இயேசுவே என்னை ரட்சியும். சொல்லுங்க, இந்த இடத்துல சொல்லுங்க, இயேசுவே என்ன ரட்சியும். சொன்ன உடனே கையை பிடிச்சி தூக்கிடுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எந்த இடத்துல இருந்தாலும் உங்க வாயில ஒண்ணுதான் ஒண்ணு, எப்பா யாராவது என்னை காப்பாத்துக்குமா, யாராவது காப்பாத்துங்க, இயேசுவே என்னை ரட்சி. அந்த பர்த்திமே கொண்டு சொல்றால, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்றான். அங்கதான் அற்புதம் நடக்குது. நீங்க குழியில விழுக போது, நீங்க அது தண்ணிக்குள்ள மூழ்க போற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க வாயில ஒரே ஒரு வார்த்தை இருந்தது, இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை விடுவியும், இயேசுவே என்னை காப்பாத்துங்க, உம்மை தவிர எனக்கு ஒரு துணை இல்லை. அந்த துணையை நம்புறதுனால மட்டும் நீங்க பாதுகாக்க முடியும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சாகும்போது புருஷனை என் கூட இருங்க, பிள்ளைய பார்த்து நீ என் கூட இரு. ஏன் சாகும்போது அவங்களுக்கு கூட வருவாங்களா? யார் வருவாங்களா? அவங்களாம் இல்லைனாலும் நீங்க உயிரோடு இருப்பீங்க. ஆமென். இயேசுதான் உங்க கூட இருக்க நம்பணும். எந்த இடத்துல ஐசியூக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த ஆபரேஷன் தேட்டர் இருந்தாலும், இயேசுவே என்னை ரட்சிக்கணும். அந்த டாக்டர் சொல்லணும், எப்பா சாமி எங்களால காப்பாற்ற முடியல, இயேசுதான் உன்னை காப்பாற்ற, அவர் வாயிலிருந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த நம்பிக்கையை குறித்து ரொம்ப பலவீனமான சூழ்நிலை பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்க தைரியமா இந்த நான் என்னோட 2 வீலர் எடுத்து அந்த ஸ்டீபன் இந்த நேரத்து மீட்டிங்கில் பார்த்துட்டு, என் வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கு, கொஞ்சம் உயரமாக இருக்கும், நீங்கள் பார்த்து தெரியும். அது ஆக்சுவலாக யூத் பைக்கு. நான் அந்த வண்டி தான் எடுத்திருக்கேன். அவன் பார்த்து சொல்கிறான், அவன் ஓட்டுற வண்டி ப்ளஸ்ஸரு, இந்த எது என்னது உட்காந்துட்டு திருவும்ல ஹோண்டா ஆக்டிவ், அந்த வண்டி. அவனும் ஒரு ஒய்ஃபு, அவனுக்கு 23-24 வயசு, அவன் ஒய்ஃபு 2 பேருக்கு வண்டி பார்த்துட்டு, பாஸ்டா பார்த்தியா அது சொல்கிறான், பாஸ்டா பார்த்தியா யூத்து பைக் வச்சிருக்கிறாரு. ஏன்டா நான் யூத்து தானடா, யூத்து பைக் தானே வச்சிருக்கேன். பாஸ்டர் நாங்கள் இந்த வண்டி வச்சிருக்கிறோம். நான் சொன்னேன், நீ யூத்தா மாறு. உடனே கேட்குறேன், அந்த பிள்ளை பேர் யமுனா, நம்மளும் அந்த வண்டி வாங்கிடுமா? ஏங்க அந்த வண்டியை வாங்க முடியுமா, ஓட்ட முடியுமா? பாஸ்டர் சொன்னார், நான் தான் இந்த வண்டி வாங்கிட்டேன். அவன் கிளவே மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன், நான் யூத் வண்டி இருக்கேன். பாஸ்டர் அடுத்து என்ன வண்டி வாங்க போறீங்கண்ணா? அந்த R15 இருக்குல்ல தம்பி, நல்லா குனிஞ்சிட்டு ஓட்ட மாதிரி. பார்த்தியா பாஸ்டர் அடுத்து அந்த வண்டியை போகிறாரு. நாம் இந்த வண்டியாவது வாங்கிடுவோம். போத உங்க விசுவாசம் வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது, கிரியா மாறணும். அதுனா பாஸ்டர் அடுத்த நானும் அந்த வண்டி வாங்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா. 24 வயசு பையன் 45 வயசு ஆளை பார்த்து நான் உங்களை மாதிரி மாறுறேன்றேன்னா, அப்ப எந்த நமக்குள்ள தேவ வல்லமை கிரியை செய்யும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால கண்டிப்பா வண்டி வாங்கிடுவோம். வாங்கடா சீக்கிரம்,
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அவன் சொல்ற வார்த்தைக்குள்ள தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியுது. நீங்க உடனே ஒன்று சொல்லுங்க, கடலுக்குள்ள மூழ்க போற சூழ்நிலை வந்தாலும் சரி, சாக போற சூழ்நிலை வந்தாலும் சரி, இழந்து போற சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். ஆமென். யோபு 38:11. தேவன் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கணும். அந்த அதிகாரத்தை நாம் அறியாதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். இயேசு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள பாருங்களேன். இந்த அலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கடல் இருக்குல்ல, அது அலையடிச்சு ஊருக்குள்ளெல்லாம் வந்துடலாம்ல. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்க பார்த்துருக்கீங்களா? ஏன் அதை தாண்டி வர முடியல? ஏன் தாண்டி வர முடியல? கடலில் இருக்க அலைகளால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வர முடியல. அவ்வளோதான், கரங்களை தட்டுங்க. அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய கடலோ, உங்களுக்கு இந்த பூமியோடைய சுற்றளவு தெரியுமில்ல, 3 மடங்கு கடல், 1 பங்கு தான் நிலப்பரப்பு. அவ்வளோ பெரிய கடல் பகுதியை உலகம் முழு இருந்தாலும் எந்த கடலும் நம்மளை மூழ்கடிக்கல. இன்னைய வரைக்கும் நம்ம என்ன செய்யறான்? நிம்மதியாக இருக்கிறாங்க. கடல் நம்மளை மூழ்கடிச்சு இல்லை, அது நினைச்சா ஒரு நிமிஷம் அலையடிச்சு வந்துடலாம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இம்மட்டு வா. சொல்லுங்க, உங்க பிரச்சனை, வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை பார்த்து சொல்லுங்க, இம்மட்டு வா. சொல்லுங்க, இம்மட்டு வா, மிஞ்சி வராத. உங்களுக்கு பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, இம்மட்டு வா, மிஞ்சி வராது. அதுக்கு மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது தான் அந்த வார்த்தைக்குள்ள இருக்க வல்லமை கிரியை செய்யும். இங்கே வரு, போதும், ஒரு லெவல் போதும், அதுக்கு மேலே நீ வந்துடக்கூடாது. இது வரைக்கும் பிடுங்கினால போதும், இன்னைக்கு மேலே உனக்கு தலை மசரை கூட பிறக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் சொல்ற, இம்மட்டுவா, மிஞ்சி வராது என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்ன கட்டளை? பிரச்சனைக்கு ஒரு முடிவு. சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வச்சுட்டாரு. இனிமேல் அந்த பிரச்சனை என்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு தடை போட்டுட்டாரு, அதுக்கு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறதுக்கு அது அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். வாசிக்க கேட்போம். ரோமர் 4:20. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறியா? நீ பலவீனமா இருக்கிற தேவனுக்கு பிடிக்காது. நீ சரீரத்தில் பலவீனமா இருந்தா வேணா பரவாயில்ல, விசுவாச பலவீனமா இருக்காத. அல்லேலூயா. வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். செத்து போனதை கூட கவலைப்படாம இருக்கட்டும். ஏன்னா தெரியும் இயேசுவால எல்லாவற்றையும் உயிர். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென். உங்க வாழ்க்கையில செத்து போச்சுங்க, இனி இந்த அவயங்கள் இயங்காதுங்க, இந்த அற்புதம் நடக்காதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? கவலைப்படாதீங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வாசி 20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. யாரெல்லாம் வாக்குத்தத்தம் நம்புறீங்க? இந்த மாத வாக்குத்தத்தத்தை இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எதுக்கெல்லாம் முடிவு வச்சுட்டாரோ அதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் முடிவு. எதெல்லாம் அவர் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் இந்த மாதம் நிச்சயம் கொடுக்க போறாரு. என் வாழ்க்கையில் அவர் சொன்னபடி நடக்க போகுது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணினபடி இந்த மாதம் நடக்க போகுது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. அல்லேலூயா. ரெண்டையுமே சொல்லிட்டாரு. ஒன்று நடக்க போகுது, இன்னொன்று முடிய போகுது. அற்புதம் நடக்க போகுது, அவிசுவாசத்துக்கு முடிவு வந்துருச்சு. அதுதான் வாக்கு தத்தம். அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. யாரெல்லாம் மகிமைப்படுத்த போறீங்க? என்ன சுகமாக்கிட்டார். சொல்லுங்க, இதை மகிமைப்படுத்துறது. எனக்கு வேலை கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, என்ன சுகமாக்கிட்டாரு. சொல்லுங்க, அதான் மகிமைப்படுத்துறது. எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு. நான் இது வரைக்கும் தேடி அலைஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்த காரியத்தை தேவன் எனக்கு செய்துட்டாரு. என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிட்டாரு. அதுதான் விசுவாசத்தின் அறிக்கை. இதுல தான் நீங்க மகிமைப்படுத்தணும். நீங்க மகிமைப்படுத்தினாதான் ஆபிரகாமுடைய சந்ததியை வாழ முடியும். புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது.
ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாரு? மகிமைப்படுத்த ஆரம்பி. இந்த நாள் அந்த உன் வாழ்க்கை என்ன இருக்குண்ணா? வேலை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நான் கேட்ட சம்பளத்தை விட பல மடங்கு சம்பளத்தை அதிகமாக கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே, இது வரைக்கும் நோய்க்கு செலவழிச்ச காசெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமெல்லாம் போட்டு இனி எல்லாம் புதிதாக மாறினதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் துதிக்க ஆரம்பிங்க. பல ஆண்டுகளாக நான் கேட்டுக்கிட்டு இருந்த காரியம், பிள்ளை பெறுகிற காரியம், வேலை காரியங்கள், இன்னும் மற்ற எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் செஞ்சுட்டார், எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் அதை என் கண்ணால் பார்க்க போறேன், நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி நீங்க தைரியமாக அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த மாதம் நான் என்ன மாதமா? மகிமைப்படுத்துகிற மாதம். மகிமைப்படுத்துமா அவரை? வாசிங்க தொடர்ந்து. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. இது வரைக்கும் நீ விசுவாசத்தில் இருந்தாலும் போதும், இனி வல்லவரா மாறணும். தயங்கி சொல்லக்கூடாது. சாட்சி சொல்ல முடியுமா? ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? அற்புதம் செஞ்சுட்டாங்க. அடுத்த வாரம் வரும்போது பாருங்க, சாட்சியை நிற்கிறேன். இதுதான் உங்க விசுவாசம். பொல்லாத விதத்துக்கு இருக்க கிரியை செய்வன் அவன் செய்யட்டும், தேவன் அற்புதம் செய்யும். இயேசு பெருசா பிசாசு பெருசா? சொல்லுங்க, இயேசு பெருசா பிசாசு பெருசா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவர் எங்க இருக்குன்னு விரும்புறாரு? உங்களுடைய ஆலயமாகிய சரீரத்துக்குள்ள இருக்க விரும்புறாரு. பிசாசு வெளியே தான் இருப்பான், உங்களுக்குள்ள வர அனுமதி கிடையாது. எப்போ இயேசுவை நீங்கள் வேணான்றீங்களோ பிசாசு வீட்டுக்குள்ள வந்துடுவான். இல்லையா? கடைசியாக ஒரே ஒரு வசனம், நேரம் குறைவாக இருக்குன்னா தொடர்ந்து போக வேண்டியது முடியல. சரி, ஏசாயா 41ஆம் அதிகாரம். இதுதான் இந்த கமிட்மெண்ட்டுடைய முடிவு. வாசிங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி. தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம எப்பயுமே அசதியாக இருக்கக்கூடாது. இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். செத்து போன ஒரு கற்பத்தில் பிள்ளையை கொடுக்க அவரால் முடியும்னு சொன்னால் அதை கற்பனை நினச்சி சந்தேகப்படக்கூடாது. அவரால் என்ன செய்ய முடியும்? எடுத்து போட்ட அவைகளெல்லாம் மீண்டும் உருவாக்கப்படும். விழுந்து போன முடிகள் திருப்பி முளைக்கும், இழந்து போன வேலைகள் கிடைக்கும், தாமதிச்ச அற்புதங்கள் நடக்கும். இதுதான் உங்கள் விசுவாசத்துக்குள்ள நம்புற நம்பிக்கையாக இருக்கும்போது அது அற்புதம் நடக்கும். எப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சிருக்க பாருங்க. 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி. 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் விளக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுக்கு அப்புறம் உன்னை நடக்க விட மாட்டாரு, தன் கரத்தில் தாங்க போறாரு. யாரில் விசுவாசிங்க? இனி அவர் என்னை தாங்க போறாரு. ஆமென். ஓடினதெல்லாம் போதும், சந்தேகப்பட்டதெல்லாம் போதும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவை தேவன் இந்த மாத்திரம் வைக்கிறாரு. சந்தேகப்படவுமா? இனிமேல் வேணாம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் தப்பாக இருந்துச்சு, உங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாக போனீங்கன்னா யோனாவை தூக்கி குழியில் போட்ட மாதிரி உங்களை கடலுக்குள்ளே போட்டாவது அவர் காரியம் செஞ்சிருவார். எதனால நமக்கு பலவீனம் வருது தெரியுமா? அவர் சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடுக்காமல் போனதுனால தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இழந்ததுக்குலாம் ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாக போனதாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து அறிய கடவன். கண்டிப்பாக கர்த்தரை முழு வார்த்தையின்படி நீங்கள் நடந்து உங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை அந்த போராட்டம் இருந்துருச்சுன்னா அது ஒரு உயர்வுக்கு, ஒரு மேன்மைக்கு, ஒரு சாட்சிக்காக இருந்ததுக்கு தவிர உங்கள் அழிவுக்காக இருக்காது. நிச்சயமாக இருக்கவே இருக்காது. வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. உலகத்தை நான் மனுஷனை நம்பி போய் நிற்கிறவனே ஒருத்தன் தோற்று போக மாட்டேன்றான். உலகத்தை உண்டாக்கின தேவனை நம்பி வந்திருக்கிறீங்க, நீங்கள் தோற்று போவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு நாள் தோற்று போக மாட்டேன். ஒரு நாள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு நாள் தோற்று போக மாட்டேன். நீ மனுஷனை நம்பி வரல, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை இல்ல இயேசுவை நம்பி வந்திருக்கிற, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற, பிதாவை நம்பி வந்திருக்கிற, நீ தோத்து போகவே மாட்ட. அவர் சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நான் இனிமேல் உன் நீதியின் கரத்தினால. இந்த நீதி என்ன தெரியுமா? இது வரைக்கும் ஏதோ தெரியாமல் நல்லா செஞ்சிருப்போம்ல. யாராவது தெரியாமல் நல்லா செஞ்சிருக்கீங்களா? தெரியாமல் நல்லா செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது செஞ்சிருப்போம். அதை ஆண்டவர் நீதியை எடுத்துக்கிறாரு. இனிமேல் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகுது. அல்லேலூயா. எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? அல்லேலூயா.
இன்னும் நேரங்களுக்கு குறைவாக இருந்தபடினால நான் அநேக காரியங்களுக்கு போக முடியல. கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து அடுத்த வாரத்துக்கும் ஆண்டவர் பயணிக்க வைப்பாராக. அல்லேலூயா. இப்போ நம்ம திருவிருந்துக்கு நேரம் ஆகிட்டுருக்கோம். யாரெல்லாம் திருவிருந்துக்கு நீங்கள் திருவிருந்து எடுக்கலாம்ல? ஓகே. அல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிப்போம், எழுந்திருப்போம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. என் அவிசுவாசம் என்னை விட்டு போகட்டும். ஏன்னா அற்புதம் நடக்கிறதுக்கு பெரிய தடை ஒன்றே ஒன்று தான், அவிசுவாசம். சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. என் அவிசுவாசம் என்னை விட்டு போகட்டும். நடக்காதுன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் விசுவாசிக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நான் திருவிருந்தில் பங்கு கொள்ள போகிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நம்பி பங்கு கொள்ள போகிறேன். வார்த்தை உண்மை இழந்து நம்பி நான் பங்கு கொள்றேன். என்னுடைய தரித்திரத்துக்கு, என் சாபத்துக்கு, என் வியாதிக்கு, என்னுடைய பலவீனத்துக்கு, என்னுடைய அவிசுவாசத்துக்கு இயேசுவின் உயிர்த்தலின் வல்லமை எனக்கு ஒரு அடையாளமாக மாறப்போகுது. இதனாலே நான் மீண்டும் மீட்கப்பட்டு, மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு, புதிய உடன்படிக்கைக்குரிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டு நான் பயணிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்கள் நீட்டுமா. எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இருக்கு. எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் ஆயத்தமாக இருக்கு. இந்த சரீரமாகிய இயேசுவின் சரீரத்தையும், இயேசுவின் அப்பமாகிய இயேசுவின் சரீரத்தையும், இந்த திராட்சை ரசமாகிய